शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदा निम्बवृक्षस्य मूलादिवासात् सुधास्राविनं तिक्तमप्यप्रियन्तं तरुं कल्पवृक्षादकं साधयन्तं नमामीश्वरं सद्गुरुं साईनाथं। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु अक्कलकोट महाराज की जय। குருதேவ தத்தா. ஷிர்டி சாய்நாதரின் சன்னிதானத்தில் மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நான் சுவாமி சமர்தா அக்கல்கோட்டா சுவாமி வாழ்க்கை சரித்திரத்தை சத்சங்கத்தில் தெரிஞ்சிக்க போறோம். நமக்கு இந்த வாய்ப்பை தந்த அந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கொண்டே சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் நாம் 2 மகான்களின் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று சிவடம் அம்மா, 2வது நாகப்பூர் ஸ்ரீ ஹஜ்ரத் தாஜுத்தீன் பாபா. இந்த அரிய வாய்ப்பை நமக்கு தந்த பரத்வாஜ மாஸ்டர் அவர்களுக்கு எவ்வளோ நாம் நன்றி சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலேயே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் அவரின் கண் பார்வையில் நாம் சத்சங்கத்தை நடத்தி கொண்டே வருகின்றோம். இதை ஒவ்வொரு நொடியும் நாம் மனசுக்குள்ள மரணம் செய்து கொண்டே வரணும். அப்பொழுதுதான் அந்த மகான்களின் சரித்திரத்து மேல நமக்கு ஒரு புரிதல் வரும். இப்பேற்பட்ட ஒரு மகானின் சரித்திரத்தை நாம் நன்கு புரிந்து கொண்டு சத்சங்கத்தில் கேட்பதாகட்டும் இல்லைன்னா சொல்றதாகட்டும், இரண்டுமே நாம் கவனித்தால், நமக்கு கவனம் இருந்தால் அந்த மகானின் வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் விவரித்து கொண்ட ஒவ்வொரு விஷயத்தின் மேல் நமக்கு ஸ்ரத்தை வரும். இப்பேற்பட்ட ஒரு மகானின் சரித்திரம் வருவதற்கு மாஸ்டர் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னாலே ஒரு யானை பிரசவம் செய்தால் எவ்வளோ கஷ்டம் வருமோ, எவ்வளோ கஷ்டப்படுமோ, அதை விட கஷ்டம் இருக்குமா. அப்படின்றச்சே மாஸ்டர் அவர்கள் எவ்வளவு தவசக்தியை நமக்காக அர்ப்பணித்து ஒரு மகான் சரித்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் நமக்கு அனுபவபூர்வமாக நாம் தரிசிக்க முடிந்தால் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மகா பாகியத்தை, மகா புண்ணியத்தை நமக்கு அவர் தந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். அந்த புண்ணியத்தில் அதிர்ஷ்டம் கலந்திருக்கும். ஏன் அதிர்ஷ்டம் அப்படின்னா, புண்ணிய மட்டும் போதாதா அப்படின்னா, இரண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. புண்ணியம் எல்லாருக்குமே இருக்கும், ஆனா அதிர்ஷ்டம் அப்படின்றது சில பேருக்கு தான் இருக்கும். அந்த புண்ணியத்தோட சேர்ந்த அதிர்ஷ்டசாலிகள் நாம் அனைவரும். எப்பேற்பட்ட ஒரு மகா பாகியத்தை நமக்கு தந்திருக்கார் அவரு. அந்த விஷயம் நாமே சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். புண்ணியம் எல்லாருக்குமே இருக்கும், ஆனா அதிர்ஷ்டம் என்பது நமக்கு தான் இருக்கு. இரண்டுமே நமக்கு இருக்கு அப்படின்ற போது நமக்கு ஒரு ஆனந்தம். எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சது. ஒவ்வொரு நொடியும் கூட நாம் நல்முறையில் பயன்படுத்தி கொள்ள
ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கார். இந்த தேசத்தில் பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கா? புண்ணியம் வேணா கிடைச்சிருக்கலாம். ஆனா, அதிர்ஷ்டம் என்பது சில பேருக்கு தான். அதில் நமக்கு அப்படின்ற போது நமக்கு ஒரு ஆனந்தம். அதற்கு வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலைகளை அவரே நமக்கு அமைத்து தந்திருக்காரு. ஏன் அப்படின்னு கேள்வி வரலாம். சூழ்நிலை நம்ம தானே உட்கார்றோம், நம்ம தானே பாராயணம் பண்றோம், நம்ம தானே சத்சங்கம் சொல்றோம், நம்ம தானே சத்சங்கம் கேட்கிறோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரலாம். ஆனா நம்ம நினைச்ச உடனே சத்சங்கத்துல உட்கார முடியுமா? பாராயணம் பண்ண முடியுமா? சத்சங்கம் சொல்ல முடியுமா? அப்படின்னா இல்ல. அவரின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நாம் இது எல்லாமே செய்ய முடியும். சத்கந்திர பாராயணமாகட்டும், கோவிலில் சத்சங்கம் சொல்வதாகட்டும், சத்சங்கம் கேட்கதாகட்டும், சத்கோஷ்டி என்ன நம்ம சொன்னாலும் அவரின் அனுகிரகம் கண்டிப்பா இருக்கு. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அதற்கு துணையாக இருக்கு. அந்த சூழ்நிலைக்கு துணையாக இருக்கு. இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி நாம் நினைவில் வைத்துக் கொண்டால், நாம் ஃபீல் பண்ண முடிஞ்சால், அந்த சம்ஸ்காரம் நமக்கு நமக்கு மறுபடியும் ஒவ்வொரு பிறவியிலும் கிடைக்கும். அதற்கு அந்த தந்தையின் அனுகிரகம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டே நம்ம இந்த அக்கல்கோட்டை சுவாமி பத்தி தெரிஞ்சுக்கலாம். தத்தாவதாரத்தில் 4வது அவதாரம் தான் அக்கல்கோட்டை மகாராஜ். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தத்தாத்திரேயரின் முதல் அவதாரம் ஸ்ரீபாத வல்லபர். நெக்ஸ்ட் ரிசிம்ம சரஸ்வதி, 3வது மாணிக்க பிரபு, 4வது தான் அக்கல்கோட்டை சுவாமி. கடவுள் அந்த தத்தாத்திரேயர் மானிடாக எதற்கு அவர் அவதரித்தார் அப்படின்னா, அதன் வாயிலாக, அந்த அவதாரத்தின் வாயிலாக கடவுளின் தன்மையை நமக்கு வழங்கி, அந்த கடவுளின் தன்மையோடு நம்மை வாழ செய்யதான் தனக்குத்தானே நமக்காக தத்து செய்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். தத்து அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். குழந்தைகளை தத்து எடுத்துப்பாங்க சில பேர். அதே போல் நமக்கு வேண்டி நம்ம தத்து எடுப்போம். ஆனா அந்த தத்தாத்திரேயர் தனக்கு தானாகவே தத்தாக இந்த பூலோகத்திற்கு வந்தார். அந்த தத்தாத்திரேயர் அவதாரத்தில் ஒரு மகா புருஷனின் வாழ்க்கை சரித்திரம்தான் இந்த அக்கல்கோட்டை சுவாமி சரித்திரம். நாம் கடவுளை ஏன் வணங்கணும்? நேர்மையாக இருந்தா போதும் இல்லையா அப்படின்றவங்க ஒரு வகை. ஆன்மீகம் என்றால் பூஜை செய்வதும், விரதங்கள் செய்வதும், கோயிலுக்கு செல்வதும், தீர்த்த தலங்கள் செல்வதும், அதன் வாயிலாக புண்ணியம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு வகை. ஆன்மீகத்தில் இருந்தாலும் உண்மையான ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளாமல், அனுபவங்களை பெற முடியாமல், உண்மையான ஆன்மா நிலையை அறிய முடியாமல் இருக்காங்க சில பேர். ஆன்மீகம்தான், கடவுளை நம்புகிறோம், ஆனால் அனைத்தும் ஒரே ஆன்மாதான் அப்படின்ற பாவனை நமக்கு இல்லை. ஏன்னா நான் நம்புகின்ற கடவுள்தான் கடவுள், அவர் மேல் மட்டும்தான் விசுவாசம். அப்படின்னா ராமரை பூஜை செய்தால் ராமர் தான் கடவுள், கிருஷ்ணரை வணங்கினா கிருஷ்ணர் தான் கடவுள், ஜீசஸை வணங்கினா ஜீசஸ் தான் கடவுள், பாபாவை வணங்கினா பாபா தான் கடவுள். இவர்கள் எல்லாருமே சொல்றது வேற வேறையா இருக்குமா அப்படின்னா இல்லை. அனைவரும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்றாங்க அவங்க? அனைவரும் இருக்கின்ற அந்த ஆன்மா தன்மையை பாருங்க. அவ்வளோ ஏங்க, அடுத்த மனுஷனை நாம் ஒரு மனுஷனாக பார்க்கிறோமா?
அவர் மேல ஒரு புரிதல் இருக்கா? அந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் பாபா வந்தார். அவர் சொன்ன விஷயங்களை நம் மனசுக்குள்ள எவ்வளவு வச்சுக்கிறோம் அப்படின்னா இல்ல. பாபா என்ன சொல்லிருக்காரு? அனைவரிலும் நான் இருக்கேன். நீ பார்ப்பது அனைத்தும் நான் தான் என்று சொல்லியிருக்காரு. அந்த வாக்கியத்தின் மேல் நமக்கு சரியான புரிதல் இருக்கா? அது இல்லாததுனால தானே நமக்கு நீ வேற, நான் வேற அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அந்த தடுப்பு சுவரை அகற்றுவதற்காக தான் தத்தாத்திரேயர் எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்திருக்கார். நிருசிம்ம சரஸ்வதி 8 ரூபங்களில் 8 வீட்டுக்கு சென்றிருக்கார் ஒரு திவாலி அன்னைக்கு. இப்படி எத்தனையோ லீலைகள் அவர் வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆழமாக பரிசீலனை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்மீகம் என்றால் நான் கடவுளை நம்புவதுதான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது இல்லை அப்படின்று நமக்கு தெரியும். உண்மையாக கடவுளை நம்பினால் அந்த தெய்வ சிந்தனையோடு இருந்தால் நம்முடைய யோசனைகள், பாவனைகள் எப்படி இருக்கும்? அந்த யோசனைகளையும் பாவனைகளையும் சரி செய்வதற்கு தான் தத்தாத்திரேயர் அவதாரம். அக்கல்கோட்டை சுவாமி, சாய்நாதர் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த அவதரித்த மகான்கள். அக்கல்கோட்டை சுவாமி 1856 தான் வந்தார். அக்கல்கோட்டை அப்படின்ற ஒரு ஊருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் பாபா ஷீரடியில் அவதரித்தார். 2 பேருமே மகான்கள் தான். இதுக்கு முன்னாடி சொன்னேன், தத்தாத்திரேயரின் அவதாரம் அனைவரிலும் இருக்கிறது ஒரே ஆன்மாதான், எல்லாரும் சமம்தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதற்கு ஏற்றாற்போல் சாய்நாதரும் அக்கல்கோட்டை சுவாமியும் ஒரே காலகட்டத்தில் அவதரித்தார்கள். ஏன்னா அக்கல்கோட்டை சுவாமி தான் உயர்ந்தவர், பாபா உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு வேற்று தாழ்வு நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரே காலகட்டத்தில் அவங்க அவதரித்தார்கள். அனைவரிலும் இருக்கின்ற ஆன்மா, ஒரே ஆன்மா தன்மையை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் கடவுள் காப்பு கட்டிருக்காராம். இங்க பாருங்க, காப்பு எப்ப யாருக்கு கட்டுவோம் அப்படின்னா, ஒரு திருவிழாவோ ஒரு கோவிலில் கும்பாபிஷேகமோ நடக்கும்போது அங்க வேலை செய்கின்றவர்களுக்கு காப்பு கட்டுவோம். எதற்குன்னா, எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும்னாலும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்றதுக்காக தானே அவங்க காப்பு கட்டிருக்காங்க. ஆனா கடவுளே நமக்காக காப்பு கட்டிருக்காராம். நம் அனைவரிலும் இருக்கின்றது ஒரே ஆன்மாதான் அப்படின்ற விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். அப்படின்னா நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கணும்? எனக்கு அடிபட்டா எவ்வளவு வலிக்குமோ அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி வலி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் அது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த கடவுளின் தவிப்பு. இந்த ஒரு நோக்கத்தினோடதான் நமக்கு இந்த 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 ஒரே ஒரு நோக்கத்திற்காக நம் அனைவரையும் சன்மார்க்கத்தில் நடக்க செய்து உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்வதுதான் கடவுளின் நோக்கம். இதை நாம் ஒவ்வொரு அவதாரத்திலும் பார்க்கலாம். உண்மையில் கடவுள் தன்னுடைய அடையாளங்கள் காண்பிப்பதற்காக தான் இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கார். தன்னுடைய உண்மையான கடவுள் தன்னுடைய அடையாளத்தை காண்பிப்பதற்கு. எப்படி தெரியும் அப்படின்னா, அவருடன் சர்வஜத்தம், சர்வ வியாபகத்தம், சர்வ சமர்த்தம் நமக்கு எப்படி தெரியும்? நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. சொல்லும்போது நமக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த ஆதாரத்தை எப்படி நமக்கு தருவாருன்னா அனுபவங்கள் வாயிலாக நமக்கு தருவார்.
இப்ப கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் எடுத்துக்கோங்க. கடவுளின் அவதாரம் அனுபவம் அவங்க நேர்ல வந்தாங்க. அதனால அப்ப இருக்கின்ற மக்களுக்கு தெரிஞ்சது. ஆனா, இப்ப அப்படி வர முடியுமா? அப்படின்னா வர முடியாது. அந்த யுகத்தில் துஷ்ட சிக்ஷனா சிஷ்ட ரக்ஷணத்திற்காக வந்தார்கள். அந்த அவதார காரியம் முடிந்த பின் அவதாரத்தை பரிபூர்ணம் செய்துட்டாங்க. ஆனா இப்ப யார் அப்படி இருக்காங்க? உண்மையான பக்தர் இருக்காரா அப்படின்னா இல்ல. அப்பேற்பட்ட பிரகலாதரை எடுத்துக்கோங்க. நெருப்புல போட்டாலும் பாம்புகளை தன் மேல் விட்டாலும் யானையின் பாதம் தன்னை நோக்கி வரும்போது என்ன நினைத்தார் அவர்? கடவுளின் பாதம் என் மேல் படுது. பாம்பாக சிவன் கழுற்றில் இருக்கின்ற பாம்பு என்னை நோக்கி வருது. விஷ்ணுவே என்கிட்ட வராரு. நெருப்புல போடும்போது விஷ்ணு அந்த பெருமாளை என்னை ஆலிங்கனம் பண்றாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு. திடமான எண்ணம், திடமான விசுவாசம். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் சரணாகதி நமக்கு இருக்கா? இல்லை. அப்படின்னா கடவுள் எப்படி வருவாரு? அதற்காக தான் கிருத்தயுகத்தில் தத்தாவதாரம் வந்தது. அத்ரி அனசூயா மகர்ஷிகளுக்கு தத்தாத்திரேயர் பிறந்தார். அவரின் அவதார காரியம் பரிபூர்ணம் ஆகவில்லை. ஆகையால் கலியுகத்தில் அவரின் அவதாரம் இப்பவும் தொடங்கிட்டே இருக்கு. அதில் 4வது அவதாரமாக தான் அக்கல்கோட்ட சுவாமி அவதரித்தார். அவர் அவதாரம் பரிசமாப்தி ஆகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய அவதாரம் ஷீரடியில இருக்கு அப்படின்னு எத்தனையோ பேருக்கு அக்கல்கோட்ட சுவாமி சொல்லியிருக்காரு. அதற்கான ஒரு நிதர்சனத்தையும் அவர் தந்திருக்காரு. இந்த கிரந்தம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. இந்த கிரந்தம் வருவதற்கு காரணம் என்ன? இந்த கிரந்தம் எப்படி வந்தது அப்படின்னா, பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் ஷீரடிக்கு சென்று அங்கு ஆன்மீக அனுபூதி பெற்ற பின் பாபா சரித்திரத்தை எழுதணும், இயற்றணும் அப்படின்னு அவர் நினைத்தார். அப்படி நினைத்து நிறைய அவர் பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும்போது எத்தனையோ பேர் பாபாவின் லீலைகள் சொல்லும்போது அக்கல்கோட்டை மகாராஜ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது நிறைய பேர் சொல்லும்போது நமக்கே தோணும், ஒரு விஷயத்த நம்ம கேட்கும்போது இன்னொரு விஷயத்த ஆர்வமா சொல்லும்போது அது என்ன நம்ம கூட தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஆர்வம் நமக்கும் வரும். அதே மாதிரி பரத்வாஜ மாஸ்டர் அவர்களுக்கும் ஸ்ரீ பாபாவை பத்தி லீலைகள் சொல்லும்போது மாஸ்டர் அவர்கள் கிட்ட பல பேர் அக்கல்கோட்டை சுவாமி பத்தி சொல்லிட்டே வந்தாங்களாம். அப்படின்ற போது மாஸ்டர் அவர்களுக்கு அவர் பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த மகான் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் யோசித்தார். ஆனா இவர் மேல் நிறைய புத்தக கிரந்தங்கள் இருக்கு. ஆனா எல்லாமே மராட்டி மொழியில் இருக்கு. இவருக்கு மராட்டி தெரியாது. தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். எப்படி நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சிக்கல் வரும்போது இவர் ஒரு வாட்டி ஷீரடியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது வழியில் பெங்களூர் சென்றிருக்காரு. அங்க அந்த சமயத்தில் ஒயிட்ஃபீல்ட்ல ஸ்ரீ சத்சாய் பாபா வந்து சம்மர் கேம்ப் நடக்குது, சில மாணவர்களுக்காக சம்மர் கேம்ப் நடக்குது அப்படின்னு மாஸ்டர் அவர்களுக்கு தெரிஞ்சது. உடனே அங்க இருக்கலாம் அப்படின்னு இவர் கிளம்பினாரு. ஒரு வாரம் அங்க இருக்கும்போது டெய்லி ரொட்டீன் என்னன்னா, காத்தால சுவாமியின் தரிசனம், சாயந்தரம் அவரே சொற்பொழி. இது தவிர வேற எந்த விதமான பொழுதுபோக்கும் அங்க இல்லை. அங்க ஒரு நாள் ஹோட்டலுக்கு செல்லும் போது ஒரு மராட்டியர் அறிமுகமானார். அவர் பேர் வந்து
திரு டோன்ஸ்லே இவர் பேசும்போது சொல்லியிருக்காரு மாஸ்டர் அவர்கள். என்னன்னா, எனக்கு அக்கல்கோட்ட மகாராஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா, எனக்கு அந்த மொழி தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அவர் உடனே, "அப்படியா? ரொம்ப சித்திரமாக இருக்கே! என்கிட்ட அவரின் புத்தகங்கள் 2 தான் நான் என் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம். "சரி, நீங்க சொல்லிட்டே இருங்க. நான் எழுதிக்கிறேன் இன்ஃபர்மேஷன்." அப்படின்னு மாஸ்டர் அவர்கள் சொல்ல, டெய்லி அவர் சொல்ல, இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல எழுதிட்டாரு. கரெக்ட்டா 1 வாரம். நெனச்சு பாருங்க, ஒரே 1 வாரத்தில் முழு கிரந்தத்த எழுதிட்டாரு. ஒரு சின்ன பாம்ப்ளேட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு 1 வாரம், கிட்டத்தட்ட ஒரு 5 நாள், மினிமம் 5 நாள் தேவைப்படுது. ஒரு சின்ன பாம்ப்ளேட். எத்தனை கரெக்ஷன்கள், எத்தனை எத்தனை வாட்டி கரெக்ஷன் தெரியுமா? ஒரு சின்ன பாம்ப்ளேட். ஆனா, ஒரு கிரந்தத்தையே ஒரே 1 வாரத்தில் மாஸ்டர் அவர்கள் எழுதியிருக்காரு. அப்படின்னா, இங்க என்ன பார்க்கணும்? அந்த பாபாவின் அருளை நாம் இங்க பார்க்கணுமா வேண்டாமா? அந்த 1 வாரம் முடிஞ்ச உடனே கரெக்ட்டா அன்னைக்கு வியாழக்கிழமை. பாபாவுக்கு உகந்த, பிடிச்ச வியாழக்கிழமை. நெக்ஸ்ட் டே சத் சாய் பாபா தரிசனம் தருவாரு அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அந்த கியூல உட்கார்ந்துட்டே இருந்தார். இந்த புக்க கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருந்தார். கரெக்ட்டா சத் சாய் பாபா வந்து மாஸ்டர் எங்க இருக்காங்களோ அங்கேயே வந்து அவர் கொஞ்ச நேரம் உத்து பார்த்து, ரொம்ப சந்தோஷம் தங்கமே அப்படின்னு அந்த கிரந்தத்த ஆசீர்வதித்து சென்றிருக்கார். யார் அப்படின்னு தெரியாது. ஆனாலும் இது பாபாவின் அனுகிரகம் தானே. அவருக்கு தெரியுமா? இவர் அக்கல்கோட்டை சுவாமிய பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஆனா பாபாவின் அனுகிரகம். அந்த அக்கல்கோட்டை அந்த ஊருக்கு சென்று பாலப்பா மட்டம் அப்படின்னு ஒரு மட்டம் இருக்கு. அங்க கஜானன் மகாராஜ் அப்படின்றவர் இருக்கார். மாஸ்டர் அவர்கள் அங்க சென்று இன்னும் அந்த புக்க வந்து பிரிண்ட் ஆகல. பிரிண்ட் பண்ணணும். அதற்கு முன்னாடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு அங்க அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட குடுக்குறாரு. "சுவாமி, இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தா கரெக்ஷன் பண்ணி குடுங்க" அப்படின்ட்டு. கேட்ட உடனே அவர் கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்து, "எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. எந்த பிழையும் இல்லை. நீ தைரியமா பிரிண்ட் பண்ணலாம். உனக்கு ஸ்ரீ சமர்த்தா பூர்ணமான, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் உன் மேல் இருக்கு" அப்படின்னு அவர் சொன்னார். யாரு? பாலப்பா மடத்தில் இருக்கின்ற கஜானன் மகாராஜ். இந்த கிரந்தம் 1973வது ஆண்டு அச்சடிக்கப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1973. நெக்ஸ்ட் இன்னொரு எடிஷன் பண்ண. அதற்கு முன்னாடி ஒரு பக்தர் வந்து தன்னுடைய அனுபவத்தை இங்க ஷேர் பண்றாங்க. என்னன்னா, அந்த பக்தர் பேர் மென்ஷன் பண்ணல. ஒரு பக்தர். இவர் வந்து சுவாமி சமர்தா அக்கல்கோட்டை மகாராஜ் உடைய பக்தர். இவர் யோகிராஜ் ஸ்ரீ சுவாமி ராமா அப்படின்றவங்கள வந்து ஒரு மகான் அப்படின்றவங்கள வந்து இவங்கள தரிசனம் பண்றாரு. பண்ணும்போது அவர் சொல்றாரு, "நீ சுவாமி சமர்தா சம்ரக்ஷணை அந்த ரக்ஷணையிலே இருக்க. அவர் நித்திய சத்திய ஸ்வரூபி. நீ அவரை நம்பினாலே போதும்" அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. அந்த பக்கத்தில் ஒரு ஃபாரினர் எல்லீஸ், திருமதி எல்லீஸ் அப்படின்றவங்க அந்த வார்த்தைகளை கேட்குறாங்க. கேட்டுட்டு, அப்பேற்பட்ட ஒரு மகான் சுவாமி சமர்த்தா இல்லையா? அவர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த மகான் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு தெரியாதே. நாங்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு கேட்குறாங்க.
கேட்ட உடனே அந்த யோகிராஜ ஸ்ரீ சுவாமி ராமா அவர்கள் அப்படி இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்து கொஞ்ச சமயம். அதுக்கப்புறம் இவரின் சுவாமி சமர்தாவின் சரித்திரம் கண்டிப்பா இங்கிலீஷ்ல வரும். அதன் பிறகு ஜெர்மனி, பிரெஞ்சு போன்ற மொழிகளில் டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு அவர் அப்பவே சொல்லியிருக்கார். அந்த வருடம் என்னன்னா 1965ஆம் ஆண்டு. ஆ அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிட்டாரு இல்லையா? 1965ஆம் ஆண்டு சொன்னாரு. ஆனா, ஸ்ரீ சுவாமி சமர்தா புக் எப்ப அச்சடிக்கப்பட்டது? அப்படின்னா 1973. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு அச்சடிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட்ல இங்கிலீஷ்ல தான் மாஸ்டர் அவர்கள் எழுதினது. நமக்கு வேணும்னா கிடைக்கும். இங்கிலீஷ்ல கண்டிப்பா கிடைக்கும். மாஸ்டர் அவர்கள் சொல்றாரு, இந்த கிரந்தத்தை முதல்ல ஆங்கிலத்தில் நான் எழுதி இந்த உலகத்திற்கு தருவதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு ஸ்ரீ தத்தாத்திரேய ரூபமான அந்த சிதானந்த ஸ்வரூபமான சாய்நாதரின் அனுகிரகத்தினால் நான் இந்த வேலையை, இந்த சேவையை நான் செய்ய முடிந்தது அப்படின்ட்டு. அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்யும்போது, ஒவ்வொரு வேலை நாம் செய்யும்போது, அந்த பாபாவின் அனுகிரகம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணுமா வேண்டாமா? அது சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும், அவரின் சங்கல்பம், அவரின் அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிறோமா வேண்டாமா? இவர் இந்த அக்கல்கோட்டை கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஒரு சிறிய கிராமம். பல பேருக்கு தெரியாத ஒரு சிறிய கிராமம். அக்கல்கோட்டை மகாராஜ் அங்க வருவதற்கு முன்னாடி அது ஒரு சின்ன காடாக இருந்ததா. காடு. சின்ன ஒரு சிறிய காடாக இருந்ததா. இவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அங்க இருந்தாங்க. ஆகையால் தான் அவர் பேர் அக்கல்கோட்டா சுவாமியாக அழைக்கப்பட்டது. இந்த கலியுகத்தில் 4வது அவதாரம் அக்கல்கோட்டா மகாராஜ். கான்காப்பூர்ல ஸ்ரீபாத தத்த பாதுகைகள் இருக்கு. எண்ணற்ற மகான்கள், எத்தனையோ மகான்கள் தத்தாத்திரேய அவதாரம் தான் அக்கல்கோட்டை மகாராஜ் அப்படின்ற ஆதாரங்கள் நிறைய அவங்களுக்கு தத்தாத்திரேயரை தந்திருக்காராம். ஒரு வாட்டி பாலோஜி ராஜா அப்படின்றவர் அக்கல்கோட்டைக்கு சேர்ந்த பாலோஜி ராஜா அப்படின்றவர் கான்காப்பூருக்கு சென்று அங்க நிஷ்டையாக குருச்சரித்திர பாராயணம் செய்து கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் இரவு கனவில் ஸ்ரீ தத்தாத்திரேயரே தோன்றி, நான் உங்க ஆஸ்தானத்துல உங்க சம்ஸ்தானத்தில் இருக்கும்போது நீயே இங்க வந்திருக்க, அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டாராம். அப்படின்னா அக்கல்கோட்டை சுவாமி யார்? அந்த தத்தாத்திரேயர் ஸ்வரூபம் தானே. அவரே சொல்றாரு, தத்தாத்திரேயரே சொல்றாரு, என்னுடைய அவதாரம் தான் அக்கல்கோட்டை மகாராஜ் அப்படின்ட்டு. இவர் அங்க தோன்றியது எப்போ அப்படின்னா 1856 அஸ்வினி மாசத்தில் பஞ்சமி புதன்கிழமை அன்றைய நாள்தான் சுவாமி சமர்தா அக்கல்கோட்டையில் முதல்ல தோன்றிய நாள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அங்க இருந்தார். அவர் ஊர் என்ன, பேர் என்ன, தாய் தந்தை யாரு, குலம் என்ன, கோத்திரம் என்று யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டாலும் அவர் சொல்லாம டைவர்ட் பண்ணிடுவாராம், பேச்ச மாத்திடுவாராம். ஒரு வாட்டி சிந்தோபத் அப்படின்றவர் கேட்டிருக்காரு சுவாமிய. அப்ப சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய தாய் தந்தை தோல்
சுத்தம் செய்கின்ற வேலை பண்றவங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தர் கேட்கும்போது, நான் கதலீவனத்திலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கார். இது கார்வே அப்படின்ற இன்னொரு பக்தர் கேட்கும்போது, நான் எஜுர்வேத பிராமணர், காசியப கோத்திரம். என்னுடைய பேர் நரசிம்ஹபான். என்னுடைய ராசி மீனராசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா கேட்டா செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பதில்கள் தந்திருக்கார் அப்படின்னா, அவர்களுக்கு தாய், தந்தை எல்லாருமே ஒன்றுதான் அவங்களுக்கு. பாபா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு இல்லையா? நான் பிறந்தவுடன் என்னுடைய அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்பதான் நான் இருந்தேனா? இதுக்கு முன்னாடி நான் இல்லையா? அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவங்க எல்லாமே எல்லா ரூபமும் அவங்க ரூபம் தான். அப்படி இருக்கும்போது தாய், தந்தை, பேர் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அது எல்லாமே. அந்த குலத்தோடையும், அந்த குலம், கோத்திரம் அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆனா நமக்கு ஆர்வம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு யூஸும் கிடையாது. ஆனாலும் நமக்கு ஒரு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க தாய், தந்தை தோல் சுத்தம் செய்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோல் எப்படி சுத்தம்? ரொம்ப அழுக்கா இருக்கும். அது எவ்வளவு தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும். ரொம்ப சுத்தப்படுத்தணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நமக்குள்ள இருக்கின்ற தீய குணங்களை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி சுத்தம் செய்றாரு. இரண்டாவது கதிரேவனத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கார். குருச்சரித்தில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீகுரு ஸ்ரீசைலத்தில் கதலீவர கதலீவனத்தில் அந்தர்தானமானார் அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றாரு? கதலீவனத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்படின்னா தத்தாத்திரேயர் ஸ்வரூபம் அக்கல்கோட்ட மகாராஜ் தான். 2 பேருமே தத்தாத்திரேய அவதாரங்கள் தான். இன்னொரு பக்தருக்கு என்ன சொல்லிருக்காரு? நான் எதிர்வேத பிராமணர். என்னுடைய பேர் நரசிம்ம பகவான். கோத்திரம் மீனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீனம் அப்படின்னா மீனராசி அப்படின்னா மீன். மீன் என்ன பண்ணும்? தன்னுடைய முட்டையை போட்டுட்டு அந்த முட்டை மேலேயே பார்வை இருக்குமா. அப்படி இருக்கும்போதுதான் முட்டையிலிருந்து குஞ்சு வரும். அப்பேற்பட்ட ஒரு நிலை என்னுடையது அப்படின்னு சொல்லாம சொல்றாரு நமக்கு அக்கல்கோட்டை சாமி. நான் அனைவரையும் நான் காப்பேன். என்னுடைய கண் பார்வையில தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு நமக்கு சொல்றாரு. நமக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் போதும். பிறகு எதற்கு அவரின் ஜனனம், அவர் எங்க பிறந்தா நமக்கு என்ன, எந்த ஜாதியில் பிறந்தா நமக்கு என்ன? நதியின் ஜனனத்தையும் மகான்களின் ஜனனத்தையும் நாம அறியக்கூடாதா? நமக்கு தேவையில்லாத விஷயத்த மேல நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது இல்ல? அதனால கூட இருக்கலாம். ஏன்னா இந்த கலியுகத்தில் பாருங்க, ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு ஜாதி நம்மளே கொடுத்துடுறோம். ரமண மகர்ஷி எடுத்துக்கிட்டா என்ன சொல்றோம்? பிராமணர். ராமகிருஷ்ண பரமஹம்சா ஒரு பிராமணர் அப்படின்னு நம்மளே ஒவ்வொரு இது அவங்க கொடுக்குறோம். ஆனா அந்த குலத்துக்கு மட்டும் அவங்க வேணுமா? மற்றவங்களுக்கு வேண்டாமா? அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் சார்ந்தவங்களா? மற்றவங்க எல்லாம் உயர்த்தப்பட வேண்டாமா? அவங்க உத்தரிக்கப்பட வேண்டாமா? மேன்மைப்படுத்த வேண்டாமா? அதற்காக தான் அக்கல்கோட்ட மகாராஜ் லாஸ்ட்ல செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. இன்னொரு வாட்டி என்ன சொல்றாருன்னா, மூல புருஷர் வடவிருட்சம் மூலம் மூலத்திற்கே மூலம் என்று சொல்லியிருக்கார். வடவிருட்சம் அப்படின்னு இது
ஆலமரம். ஆலமரத்தை தான் நாம வடவிருட்சம் அப்படின்னு அழைக்கின்றோம். அந்த ஆலமரம் எப்படி இருக்கும்? நிறைய பல விழுதுகளோட இருக்கும். மூலபுருஷர் அந்த தத்தாத்திரேயர் என்று நினைத்தால் அதற்கு இருக்கின்ற விழுதுகள் எண்ணற்ற மகான்களின் அவதாரங்கள். ஆகையால் தான் அவர் நான் ஒரு தத்தாத்திரேயர் அவதாரம் என்று சொல்லியிருக்காரு. இந்த சத்சங்கத்திற்கு மூல யாரு? நமக்கு அறிமுகப்படுத்தினவர் யாரு? பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள். அவர்தான் நமக்கு வடவிருட்சம். அந்த வடவிருட்சத்தின் கிளைகளாக தான் இந்த சத்சங்கம் ஒவ்வொரு ஊர்ல நடப்பதற்கு ஒரு மூலமாக பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் இருக்கார். இவர் தெரியப்படுத்தலைன்னா பாபாவின் தன்மை, பாபாவை பத்தி இந்த சவுத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாபா பாபாவை பத்தி எத்தனையோ விஷயங்கள் இவர் சேகரித்து நமக்காக தந்திருக்கார். ஆகையால் தான் அந்த தத்தாத்திரேயர் தன்மையோடு இருக்கின்ற பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் தான் நமக்கு மூலம். அந்த விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு அக்கல்கோட்ட மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.